ஹலோ மக்களே 460வது எபிசோட் பண்ணலாம். எபிசோட்ல பிளாக் ஜெட்ஸ் வந்து நாட்டோ பாடியும் சாஸ்கி பாடியும் கேப்சர் பண்ணிட்டான். எங்க அம்மாவை ரீஸ்டோர் பண்றதுக்காண்டி தான் நானே பிறந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸ். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்ட போறேன்டா, இனிமேல் தான்டா பப்பட் ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா காகுயா அழுதுகிட்டே இருக்கா. உடனே பழைய விஷயத்த காட்டுறாங்க. எடுத்த உடனே ஒரு தவளை வந்து தண்ணியில நீந்திக்கிட்டு இருக்கு. சடனா பார்த்தா ஏதோ ஒரு விண்கல் மாதிரி செதறிக்கிட்டு வருது வானத்துல இருந்து. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வந்து தரையில தான் உழுது. அந்த இடமே வெடிச்சு செதறுது. என்னன்னு பார்த்தா அதுல இருந்து அப்படி ஒரு மரம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மரம் முளைச்சு அப்படி வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மக்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து என்ன ஒண்ணு பறந்து வரத மாதிரி இருக்கு. அது எது ஸ்டாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் ஏன்டா இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்களுக்குள்ளே. அதை முதல்ல போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் தலைவர். சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் அதை தேடி வேக வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளா காட்டுறாங்க. பார்த்தா வானத்துல இருந்து ஒண்ணு பறந்து வந்துச்சுல, அது வேற யாருமே கிடையாது, காகுயா தான் பறந்து வந்திருக்கா. உடனே அவங்க சொல்றாங்க இந்த பொண்ணு வானத்திலிருந்து வந்தான்னு சொல்றாங்க. அவனுக்கு வானத்திலிருந்து வந்தாலும் சொல்லிட்டு மிரட்டான் ஊர் தலைவர். ஒரு வெளிச்சம் மாதிரி இந்த பொண்ணு வந்து தரையில வந்து உளுந்தான்னு சொல்றாங்க. உடனே பழச காட்டுறாங்க. பார்த்தா வானத்துல இருந்து அப்படி ஸ்லோவா வந்து லேண்ட் ஆயிருக்காவா. உன்னை எல்லாம் அட்டாக் பண்றது தயாரா இருக்காங்க, நம்மளுக்கு அடிக்க வரவங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே செய்ய மாட்டேங்க. அப்படி பொறுமையா பொடி நடைய போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அப்ப அவளுக்கு பவர்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கா. உன்னை ஊர் தலைவர் கேட்க உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்காம, ஆனா அவ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க, அமைதியாவே இருக்காவா. உன்னை பக்கத்துல உள்ள சிப்பாய்கள்லாம் உன்னோட பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க லார்ட் டென்ஜியவே நீ மதிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு வரான். உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்றான் லேண்ட் ஆஃப் கால உள்ள ஸ்பைன்னு நினைக்கேன் இவான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏன்னா இந்த ஊரோட ஆப்பரண்ட் ஊரே அந்த ஊர் தான். இவளை வந்து நாங்க இன்ட்ராகேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. 4 பேர் அட்டாக் பண்ண தயாராகிறாங்க. உடனே தலைவர் சொல்றான் அமைதியா இருங்கன்னு சொல்றான். சடனா பவர் லைட்டா தான் பிளக்சுவேஷன் பண்றா. உடனே 4 பேர் மயங்கி உள்றானுங்க. அவனுங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு லார்ட் டென்ஜி மிரண்டுட்டான். என்னோட பேரு கேட்டில, என்னோட பேரு காகுயா அப்படின்னு சொல்றாவா. காகுயாவான்னு சொல்லிட்டு அவர் மயங்கிட்டாரு. இந்த டிவைன் ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ண வந்ததே நான் தான் சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளை அந்த ஊருக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்து விடுதாங்க. அந்த அசிஸ்டன்ட் பேர் தான் ஐனோ. உங்களுக்கு எல்லா பணிவிடையும் நானே பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை காகுயா எஞ்சி அப்படி பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா காகுயா எங்க இருக்கானா ஸ்ட்ரெயிட்டா அந்த மரத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்காவா. ஐனோ அந்த மரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. சில காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மரத்தை வந்து விண்கல்ல இந்த மாதிரி உளுந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரோட நம்பிக்கையும் இந்த மரமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா என்ன யாருமே அந்த மரத்து பக்கத்திலே போக கூடாது. யார் அந்த மரத்துக்கு பக்கத்துல அவங்களுக்கு வெறுப்பு உணர்வு ஒரு மாதிரி டீமான் மாதிரி மாறிடுதாங்கன்னு சொல்றாவா. செத்துட்டாங்கன்னா அவங்க அந்த மரத்தோட பிரான்ச்சா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சொன்னி முடிஞ்சோடனே காகுயா பின்னாடி திரும்புனே மன்னிப்பு கேட்காய்வா. நான் உங்கள்ட்ட ரொம்ப அதிகாரம் பண்ணி பேசுறேன், நீ மன்னிச்சிருங்கன்னு ஐனோ சொல்லிக்கிட்டு இருக்கா. காகுயா சொல்றா நீ எல்லாம் ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ உண்மையை தானே சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் லார்ட் டென்ஜிட் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் பேசிட்டு வராங்க. சார் லேண்ட் ஆஃப் கால இருந்து சுசகு கென்பு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஊர்ல உள்ள மினிஸ்டர்ஸ். ஒன்னு ஒரு மேப் பத்தி காட்டுறானுங்க. இதான் லேண்ட் ஆஃப் காவோட லேண்ட் ஆஃப் சோவோட பார்டர் மேப்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. இந்த மேப்ல அப்படி என்ன பிரச்சனை, இந்த லேக் தான் பிரச்சனை. இப்ப இந்த லேக் வந்து எங்க இருக்குன்னா லேண்ட் ஆஃப் சோ, அத வந்து உங்க ஊர் சைட்ல இருக்கு. ஆனா ஏன்ஷியன்ட் மேப் நாங்க எடுத்து பார்த்ததுல லேண்ட் ஆஃப் காக்குள்ள லேக் தான் இந்த லேக்னு சொல்றான் அவன். எங்க லேக் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஊர் தலைவர் டென்ஜி சொல்லிட்டு இருக்கான் எங்க ஊரோட ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் இதான் தண்ணிக்கு உதவிக்கிட்டு இருக்கு, இதை இப்ப நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றான் அவன். இதை நாங்க இப்ப கொடுத்தோம்னா அப்படி சொல்ல வராவன். டேய் உண்மையான ஓனர் வந்து கேட்டா கொடுத்துதான்டா தீரணும், நீங்க இதுக்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபேவரபிளா எந்த ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்க, லேண்ட் ஆஃப் சோக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு டென்ஜி கோவப்படுறாரு. சீக்கிரம் யோசிச்சு இதை பத்தி சொல்லுங்க, இல்லன்னா நாங்களே அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. இன்னொன்னு கேட்க விரும்புறேன், ஏதோ ஒரு பொண்ணு வந்தாலுமே வானத்துல இருந்து பார்க்க அழகா இருப்பாலுமே, ரொம்ப மிஸ்டீரியஸாவும் இருப்பாலுமே சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. அவளை பார்க்கணும் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சிட்டு போறானுங்க. அங்க இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு லேண்ட் ஆஃப் கா வந்து வேணும்னு நம்மளோட சண்டை இழுக்கிறதுக்காண்டி தான் இப்பெல்லாம் பண்றானுங்க, இது ஒரு வாரில் கொண்டு போய் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. நம்மளால அவனெல்லாம் வின் பண்ணவே முடியாது, ஏன்னா நம்மள இருந்து 3 மடங்கு சக்தி வாய்ந்தனாலும் நம்மளோட 3 மடங்கு ஆள் மக்களும் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. அவங்க ஊரோட மினிஸ்டர்ஸ் நம்மளை பார்க்க அனுப்புறாங்கன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம், நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. அதான் இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் லார்ட் டென்ஜி வந்து காகுயா இறக்கிறதுக்கு வாராம. ஐனோ லார்ட் டென்ஜி நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு, ஆமா காகுயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நைட் நேரம் ஆனா இப்படிதான் வந்து வெளியே வந்து நின்னுக்கிடுவாங்க, வானத்தையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரோ ஒருத்தங்க இவங்களை வந்து பார்க்க வருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொர்க்கத்துல இருந்து வந்தாங்கன்னு கூட சொன்னாங்கன்னு சொல்றான். நான் காகுயா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கோட்டை எனக்கு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்காம சரின்னு சொல்லிட்டு கொடுக்காவா. உன்ன இந்த கோட்டை தூக்கி காகுயாக்கு போத்தி விடுதான். வெளியே எப்படி நின்னீங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருவீங்க, அதனால இப்பெல்லாம் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில நேரம் இந்த மாதிரி வெளியே வந்து அமைதியா வானத்தை பாக்குறதே ரொம்ப அமைதியா தான் இருக்கும் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை வானத்தை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை காகுயா அதை அமைதியா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், ராத்திரி ஆனா இங்க வந்து டெய்லி வந்து நிக்காம யாருக்காவே வெயிட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், உனக்கு இந்த மாதிரி தனிமையா ஒரு யோசனையா இருந்துச்சு, நான் எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னோட விருப்பம் இருந்தால் அப்படின்னு சொல்றான் அவன். நான் அந்த உலகத்துக்கு அமைதி கிடைக்கணும், சண்டையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா காகுயா. அமைதியான்னு சொல்லிட்டு கேட்கான் டென்ஜி. அதுக்கப்புறம் அடுத்த நாளா காட்டுறாங்க. பார்த்தா கா ஊர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அம்ப வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கானுங்க ஃபார்ம் ஸ்கூல் எல்லாம். இவனை கூட நம்மள அடிக்க வரானுங்க, இவனால போய் அடிச்சு தான் சரிபட்டும் பேசிட்டு இருக்காங்க. டே நம்ம ஊர் தலைவர்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் இவனால ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு
பார்த்தா ஒரே ஒரு அம்பை மட்டும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஒருத்தன் வேகமா வந்து டெஞ்சிட்ட சொல்றான், சார் நம்ம ஊருக்காரங்களே அம்பை வச்சு அடிக்க பாக்கானுங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நம்ம ஃபார்மர்ஸ் ஏரியாக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை டெஞ்சி சொல்றான், நான் சொல்லாம யாரும் சண்டைக்கு இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அமைதி தாண்டா முக்கியம், நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம எல்லாரும் செத்துரும் சொல்லிட்டு இருக்கான். டே லேண்ட் ஆஃப் காவை வந்து எவனாச்சும் அட்டாக் பண்ண போனீங்கன்னா உங்களை நானே கொண்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டெஞ்சி. பார்த்தா அடுத்த நாள் லேண்ட் ஆஃப் கால இருந்து அட்டாக் பண்ண தயாரா வரானுங்க, ஒரு படையை திரட்டிக்கிட்டு வரானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் வேகம் வந்து காகுயா இடத்துக்கு வரான். லார்ட் டெஞ்சி இங்கேயா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அவர் எல்லா நைட்டும் இங்க தான் வருவார்னு சொல்லிட்டு இருக்கா. ஐனோ என்னெல்லாமோ சொல்றா, கத்த ஆரம்பிச்சிட்டான். உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கல, அவர் இங்க இருக்காரா இல்லைன்னு மட்டும் தான் கேட்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்த அசிஸ்டன்ட் வந்து சத்தம் போடுதான், லார்ட் டெஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஏன்டா வந்தீங்கன்னு சொல்லி டெஞ்சி வெளியே வரான். பார்த்தா காகுயன் டெஞ்சி ஒன்னு சேர்ந்துட்டாங்க. லேண்ட் ஆஃப் காவோட ஆர்மி வந்து பார்டர்ல நிக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. காகுயா நீ எங்க ஏறு, நான் ஃப்ரண்ட் லைனுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். வாருக்கு நோக்கியே போறீங்கன்னு சொல்லிட்டு காகுயா கேட்கா. இல்ல நான் சண்டை போடுறது இல்ல, நான் அமைதியை நோக்கி தான் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். காகுயாவை போய் மறைச்சு வைக்கணும், அதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐனோட சொல்லி விடுறான். சரின்னு சொல்லிட்டு ஐனோ போறா. நீ கவலைப்படாத காகுயா, நான் கண்டிப்பா வந்துடும் சொல்லிட்டு டெஞ்சி கிளம்பி போறான். பார்த்தா இவனுங்களும் அம்பு கும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டெஞ்சியோட அசிஸ்டன்ட் 2 பேர், அதுல ஒருத்தனை விட்டுட்டு போறான், நீ ஊரை பாத்துக்கோ நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு படை எடுத்துட்டு போறாங்க அவங்க. பார்த்தா லேண்ட் ஆஃப் சவுர்ல இருந்தே ஒரு ஸ்பை இருந்திருக்கான். பார்த்தா ஒரு பேப்பரை தரல போட்டு போறான் அவன், ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி. பார்த்தா லேண்ட் ஆஃப் கால உள்ள ஆர்மிக்காரன் வந்து அந்த பேப்பர் எடுத்துட்டு ஓடுதான் அங்க இருந்து. பார்த்தா காகுயா பத்தி அதுல எழுதிருக்கானு, டே காகுயா பொண்ணு வந்து அந்த ஊர்ல இல்லையாண்டா, அந்த கேபிட்டல் விட்டு வெளியே போயிட்டாலான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த காகுயா பொண்ணு போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னத்த சொல்றான், டே கொஞ்சம் பொறுமையா இருடா, அந்த பொண்ணை நம்ம அப்புறம் கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த பொண்ணு தான்டா முதல்ல முக்கியம், நான் போய் கேப்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆட்கள் எல்லாம் திரட்டுங்கடா, நம்ம காகுயா தேடி போன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஆளை திரட்டிட்டு இருக்காங்க. இங்க காகுயா வந்து ஒரு சப்பரத்துல தூக்கிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஒரு மலை முகட்டுல வச்சிருக்காங்க. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அங்கேயும் வெளியே உட்காந்து வானத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ஐனோ அங்க வரா. காகுயா மேடம் நான் உங்க கூட உட்காருதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. 2 பேரும் சேர்ந்து வானத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காகுயா இருக்க இடத்துக்கே வந்துட்டானுங்க. அந்த லேண்ட் ஆஃப் கால உள்ளவனுங்க அங்க இருக்க சோல்ஜர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டானுங்க அவனுங்க. எனிமி அட்டாக்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. காகுயா நீங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு ஐனோ சொல்லிட்டு இருக்கா. அடே நீ தான் காகுயாவா, நீ தான் ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஐனோ சொல்லிட்டு இருக்கா, லேடி டெஞ்சியோட ஒய்ஃப் இவங்களெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. லார்ட் டெஞ்சியா, நான் லேண்ட் ஆஃப் காலம் தான் வந்திருக்கேன், நான் இதை பத்தி கவலைப்படுறதில்ல, லேண்ட் ஆஃப் சோவே ஒளிய போதுடா, உங்க கதையெல்லாம் முடிச்சுட்டு இவ இனிமேல் எனக்கும் சொந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு அழகா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லேடி காகுயா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஐனோ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஐனோவையும் காகுயா இழுத்துட்டு வேக வேகமா ஓடுதா. பார்த்தா சுத்தி எல்லாரும் செத்து கிடக்காங்க. ஆனா காகுயா பயப்பட மாட்டேங்க, அசால்ட்டா நடந்து போறா. இத்தனை பேர் சூழ்ந்து நீ பயப்பட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சடனா அட்டாக் பண்ணி தூக்க சொல்றாங்க. காகுயா தொடுதுக்குள்ள அடிச்சு வீசுதாவா பவர்னாலே. என்னை எல்லாம் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா பக்கத்துல வந்து எல்லாருமே வெடிச்சு செதறுதானுங்க. உன்ன ஐனோவே மிரண்டுட்டா. உன்னை வந்தவன் சொல்லிட்டு இருக்கான், இவ ஒன்னும் அழகி கிடையாதுடா அரக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன ஐனோ காகுயா கூட்டிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க. உன்னை டெஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான், உன்னோட ட்ரூப்ஸ் மட்டும் கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான் டெஞ்சி. உன்னை காவூர்ல இருந்து உள்ளவன் பேசிக்கிட்டு இருக்கான், டே நாங்க ஒன்னும் சண்டை போட வரலடா, நான் எங்க பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணதான் ஆளா கூட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். டே பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டியாடா இவ்வளவு பெரிய ஆர்மியை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். லேண்ட் ஆஃப் கால இருந்து எவனாச்சும் ஒருத்தன் எங்க ஊருக்காரன் அடிக்கன்னு நினைச்சாலே அவங்கள கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான் சவு. டே அதான் விஷயமா, நான் உன்ட்ட இன்னொன்னு சொல்ல வரேன், நீ வந்து காகுயாவை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொருத்தன். பார்த்தா அந்த மினிஸ்டர் வந்து இங்க உயிரோட தான் வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே அந்த காகுயா பொண்ணு இருக்கா, அவ எங்க ஆளுகள் நிறைய பேரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். வந்து காகுயா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாவ, அமைதிக்கு ஆண்டி போராடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, இவ சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொருத்தி இருந்தால அவளை கூட்டு வந்திருக்கான். பார்த்தா இது ஐனோ பொண்ணு கிடையாது இது. ஆமா சார், லேடி காகுயா வந்து அவங்க பவரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுல நிறைய பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. லார்ட் டெஞ்சி நீங்க காகுயாவை கொண்டாதான் அந்த பிரச்சனை மட்டும் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா டெஞ்சி எதுவுமே பேச மாட்டேங்கான், டென்ஷன்ல எஞ்சி நடந்து போய்கிட்டே இருக்கான். அவங்க ஆட்களே கேட்காங்க என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த காகுயா பொண்ணு சாதாரண உமன் எல்லாம் கிடையாது, அவ வந்து ஒரு அரக்கி, அவன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணை மட்டும் நம்ம கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஊரே நம்ம கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் டெஞ்சி வந்து காகுயா இருந்த இடத்த தேடி பார்க்க போறாரு. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் செத்து கிடக்காங்க. காகுயாவா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லார்ட் டெஞ்சி. அவனை அசிஸ்டன்ட் சொல்லுதான், என்னமோ ஒண்ணு எப்படி நடந்தாலும் அவ ஜூசக்கோ கொல்ல ட்ரை பண்ணிருக்கா காகுயா, இதுவே பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லார்ட் டெஞ்சி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, லேடி காகுயா உண்மையிலே கொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் அவளை கொல்லணும்னா வாரே ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா லார்ட் டெஞ்சி சொல்றான், டே காகுயா போய் புடிச்சிட்டு வாங்க, எனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி ராத்திரி ஆயிருச்சு. ஐனாவும் காகுயாவும் வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு சத்தம் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க. பார்த்தா ஒரு படையே வேக வேகமா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அவனுக்கு சடனா பார்த்தா நெருப்பம் போட ஆரம்பிச்சாங்க. உடனே காகுயா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஐனோ சொல்றா, இது லேண்ட் ஆஃப் சவ், அதான் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு லார்ட் டெஞ்சி ஆள் அனுப்பிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. காகுயா சொல்றா, எதுவும் பேசாத ஐனோ, என் கூட வா, என்னோட விதி வந்து டைவன்ட்ரி தான் சொல்லிட்டு இருக்காவா. உடனே காகுயா ஐனோவும் அனல் வேகத்துல வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம லார்ட் டெஞ்சிட்ட சொல்லுவோம், அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கூட ஐனோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா காகுயால பவர் யூஸ் பண்ணவே முடியல, அடிச்சு நொறுக்க முடியல, ஏன்னா அவ பிரெக்னண்டா இருக்கனால. காகுயா மட்டும் உங்க வயித்துல குழந்தை இருக்கா, இது முடிச்சுட்டு லார்ட் டெஞ்சிட்ட சொன்னா அவர் சரின்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா ஐனோ. நான் முதல்ல டைவன்ட்ரிக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா காகுயா. மேடம் நீங்க போங்க, இவங்களை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஐனோ வேக வேகமா முன்னாடி போறா. லார்ட் டெஞ்சி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுன்னு கத்திக்கிட்டு போறா ஐனோ. ஆனா ஐனோவே போட்டு தள்ளிட்டான்.
பண்ணிட்டானுங்க அவனுங்க. பார்த்தா ஐனோ அப்படியே செத்து கீழே விழுறா. காகுயா டென்ஷன் ஆயிட்டா. ஐனோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. வேக வேகமா டைவன்ட்ரியை நோக்கி போய்கிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கம் லேண்ட் ஆஃப் கா ஊர்ல இருந்து வேக வேகமா வரானுங்க லேண்ட் ஆஃப் சவ் ஊரை அடிச்சு நொறுக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா காகுயா டைவன்ட்ரிக்குள்ளே போயிட்டா. சடனா பார்த்தா அதுல இருக்க பழத்தை அப்படி பறிச்சு சாப்பிடுறாவா. சாப்பிட்டு அடுத்த நெற்றிக்கண் திறந்துருச்சு. பார்த்தா ஷரிங்க நான் வைக்க நைட் அவளுக்கு சடனா நெத்தியில. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்த பவர் வந்துருச்சு. பார்த்தா வானத்துல பறந்து போறாவா. ஸ்ட்ரைட்டா பறந்துட்டு போயிட்டு நிலால போய் ஒரு இன்ஃபினிட் சுக்குனோமி ஜுட்சுவை போட்டு விட்டா. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரையும் கெஞ்சுட்சுல அழுத்திட்டு விட்டாவா. பார்த்தா எல்லாரையுமே அந்த மரம் அப்படி இழுத்துருச்சு. எல்லாரையும் அவ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டா. பார்த்தா லார்ட் டென்ச்சியை கட்டுறாங்க. லார்ட் டென்ச்சி அந்த இன்ஃபினிட் சுக்குனோமில மாட்டிக்கிட்டாரு. காகுயா காகுயான்னு சொல்றாரு. யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லார்ட் டென்ச்சி. அப்புறம் பார்த்தா வயித்துல கை வைக்கா. காகுயா சொல்றா இந்த உலகத்தையே என்னோட குழந்தைங்களை வச்சு நான் ஆளப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.